அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஐடி இந்த பிப்ரவரி மந்த்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களா, கடைசியாக இன்கம் டேக்ஸ் 0 காட்டுதா, இல்லை அமௌண்ட் எதுவும் காட்டுதா, ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ஐடி கட்டணும், நீங்கள் எவ்வளோ டோட்டல் டாக்ஸ் பேயபிள் இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இல்லை மைனஸ் இருக்கா அப்படிங்கிற பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் யூஆர்எல்லில் போய் களஞ்சியம்னு அடிங்க. அடித்த உடனே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே களஞ்சியம்னு வந்திருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் பாருங்களேன், நீங்கள் டெஸ்க்டாப் சைட் மோடு வேணுமா, டெஸ்க்டாப் சைட் மோடு வச்சுக்கலாம். நான் அதை தான் வச்சுருக்கேன். அது வைக்கிறதா நல்லது, இல்லைன்னா அது பார்க்க முடியாது. இந்த லாகின்ல போயிட்டு எம்ப்ளாயின்னு இருக்கட்டும், யூசர் ஐடி உங்களுடைய IFHRMS நம்பரை அடிச்சிருங்க. பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துருங்க. நான் நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே களஞ்சியங்கிற டச் பண்ணோன்னே இந்த மாதிரி கேட்கும். சரிங்களா? உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். நல்லா ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். நான் இந்த பாருங்கள் இருக்கா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். டெஸ்க்டாப் சைட் மோடு வச்சுக்கோங்க. இதில் சர்வீசஸ்ன்னு இருக்கா, அந்த சர்வீசஸ் HR அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இதை போய் டச் பண்ணுங்க. நீங்கள் நெட்டு நல்லா ஸ்பீடாக இருக்கணும். இதுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும். நெட்டு நல்லா ஸ்பீடாக இருந்தால் தான் சீக்கிரம் வரும். இந்த இடத்துல பாருங்களேன், எம்ப்ளாயீஸ் செல்ஃப் சர்வீஸ்ன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். மேலே பாருங்கள், நிறையா பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அட்வான்சஸ், ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி நீங்கள் தள்ளிக்கிட்டே போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் இந்த இது ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப டச் பண்ணுங்கள். திரும்ப டச் பண்ணுங்கள். ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். சரிங்களா? அதை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் நான். இந்த வந்திருக்கா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், நிறையா கொடுத்துருப்பாங்க. இன்கம் டாக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ்ன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். இந்த இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த பிப்ரவரி மந்த்துக்கு நம்ம டாக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்க்குறக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மந்த்துக்கு நேராக FEB போட்டு -2025 போடுங்க. கொடுத்துட்டு கோன் கொடுத்துருங்க. இப்போ இந்த மந்த்துக்குரிய இன்கம் டாக்ஸுங்கனால நீங்கள் பிப்ரவரி - போட்டுக்கோங்க. போட்டு 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சர்ச் கொடுக்காம இந்த பக்கம் அப்படியே இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்திருக்கும். போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். டெஸ்க்டாப் சைட் மோடு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சப்மிட்டுன்னு இருக்கா, சப்மிட்டை போய் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த இடத்துல பாருங்கள்,
யுவர் ரெக்வெஸ்ட் ஃபார் இன்கம் டாக்ஸ் ப்ரொஜெக்டட் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் ஹேஸ் பீன் ஷெட்யூல்டு. த ரெக்வெஸ்ட் ஐடி இஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன், பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டியிருக்கேன் நான். இந்த இடத்துல பாருங்கள், இன்கம் டாக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் நார்மல் கம்ப்ளீட்னு போட்டு 17th February 2025 கம்ப்ளீஷன் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து வியூ அவுட்புட் வியூ டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டேட் வந்து காட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள், இன்கம் டாக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் கொடுத்துட்டு நார்மல் கம்ப்ளீட்டட் 17th February 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வியூ அவுட்புட் வியூ டீட்டெயில்ஸ்னு இருக்காங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வியூ அவுட்புட் அப்படிங்கிற டச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டவுன்லோடிங் ஃபைல்னு கேட்டிருக்கோம், ஃபைல் டவுன்லோடட். இப்போ அந்த இடத்துல போய் ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. டோட்டல் இன்கம்மு, டாக்ஸ் அண்ட் டோட்டல் இன்கம்மு, அடுத்து எஜுகேஷன் செஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கம் டாக்ஸ் டில் டேட்டு, இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ இன்கம் டாக்ஸ் வந்திருக்கு, பேலன்ஸ் டாக்ஸ் எவ்வளோ கட்டணும் கொடுத்துருக்காங்களா, டாக்ஸ் ரீஃபண்டபிள் எவ்வளோன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நான் வந்து பேலன்ஸ் டாக்ஸ் பாருங்கள் 0ன்னு காட்டியிருக்கா. இந்த மாதிரி உங்களுக்கு 0 வந்திருக்கான்னு பாருங்கள். இல்லைனா இந்த மந்த்துக்கு வந்து எவ்வளோ கட்டணுங்கிறத அவங்களே கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ் டாக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து பேலன்ஸ் டாக்ஸ் ரீஃபண்டபிள் எவ்வளோன்னா இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரியா? அப்போ இந்த மந்த்துக்கு எனக்கு வந்து 0, இந்த மந்த்துக்கு எனக்கு வந்து எதுவும் கட்ட தேவையில்லைன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே எக்ஸஸை நான் வந்து கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த மந்த்து February மந்த்து எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட் வந்து இந்த இடத்துல போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் போய் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். டவுன்லோடு பண்ணதை நம்ம எப்பயும் போல் ஃபைல் மேனேஜரில் போய் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்து நம்ம கூட எடுத்து வைக்கணுமா கூட எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அது வந்து யூஸ் ஆகும். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.